அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசா துவங்கி 2 ஆயத்துகள் நிறைவு பெற்றிருக்கிறது. முதல் ஆயத்திலே குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்றும், இரண்டாவது ஆயத்தில் ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளை அவர்களுடைய ஹக்கை அவர்களுக்கு நிறைவேற்றும் என்ற தலைப்பின் கீழ் பேசப்பட்டது. அடுத்த 3வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், வஇன் ஹிஃப்தும், நீங்கள் அஞ்சினால் பயந்தால், அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, ஏழை எளியவர்களான யதீம்களுடைய விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள இயலாது என நீங்கள் அஞ்சினால். அதாவது அன்றைய அரபியர்கள் பெண் பிள்ளைகள் அவங்களுடைய தந்தைமார்கள் இறந்து விட்டால், அவர்கள் ஆதரவற்ற நிலையில் அனாதைகளாக இருந்தால் அவர்களை எடுத்து வளர்ப்பார்கள். அந்த அனாதை செல்வங்களை எடுத்து வளர்க்கக்கூடியவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், நானும் யத்தீமை பராமரிக்கக்கூடியவர்களும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளை உயர்த்தி இப்படி காமித்தார்கள். அதாவது எப்படி இந்த விரல்கள் ஒற்றுமையாக இருக்கிறதோ, நாளை மறுமையில் சொர்க்கத்திலே நானும் அவரும் அப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நடுவிரலையும் தங்களுடைய ஆள்காட்டி விரலையும் ஒற்றி காண்பித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படி நீங்கள் பெண் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கின்ற நேரத்தில் சற்று கவனம் வேண்டும். அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து வருகின்ற நேரத்தில் அவர்கள் பாலிகாகி விட்ட பிறகு, அவர்கள் வயதுக்கு வந்த பிறகு, அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி உங்களால் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது என்று சொன்னால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான். என்ன அச்சம்? ஒரு பெண் பிள்ளை வளர்ந்து வருகின்ற நேரத்தில் அது திருமண வயதை அடைகிறது. அப்பொழுது திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவள் வேறு வீட்டுக்கு சென்று விடுவாள். எனவே அவளுடைய சொத்துக்களும் அவளுக்கு அவனுடைய தந்தை விட்டு சென்ற சொத்துக்கள் எல்லாம் அந்த கணவனுக்கு சென்று விடுமோ என்ற அச்சம் உங்களுக்கு வந்து, நீங்களே அவர்களை திருமணம் செய்து கொண்டால் என்ன என்ற உங்களுக்கு சிந்தனை வந்துவிடும். உங்களுக்கு கீழே அந்த பெண்ணை கொண்டு வந்து விட்டால் என்ற உங்களுக்கு அந்த சிந்தனை வந்தால் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற நேரத்தில், இப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இன்ன ரஜுலன் கானத் லஹு யதீமத்துன், ஒரு ஆண் இருந்தார், அவருக்கு ஒரு யதீமான பெண் பிள்ளையை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றது. ஃபனகஹஹா, அந்த பெண் பிள்ளையே அவர் திருமணம் செய்து கொண்டார். காரணம் என்ன? வகான லஹா அல்குன், அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு தோட்டம் சொத்தாக இருந்தது. அந்த பெண் பிள்ளையை வேற ஒருத்தவங்க மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த சொத்தும் போயிடும். எனவே தனக்கு தேவையில்லை என்ற எண்ணம் இருந்தும் அந்த தோட்டத்தின் மீது ஆசை இருந்ததன் காரணமாக இந்த பெண்ணிடத்திலே அழகோ அந்த எதுவோ பார்க்கப்படவில்லை. மாறாக இவர் அந்த சொத்தை கவனித்து அந்த பெண் பிள்ளையை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே கூற வருகிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. அழகாக சொல்லி காட்டுகிறாங்க, வகான யும்சிகுஹா அலைஹி வலம் யகுன் லஹா மின் நஃப்ஸிஹி ஷையுன், அந்த ஆண்மகனுக்கு அந்த பெண் பிள்ளையிலிருந்து எந்த ஒரு தேவையும் இல்லை, அந்த சொத்தை அவரிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தவிர. இந்த நோக்கத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் ஒரு அனாதை பெண் பிள்ளையை வளர்த்தால் அவளுக்கு நிகரான, அவளுடைய அழகுக்கு நிகரான, அவருடைய சொத்திற்கு நிகரான ஒருவர் வந்து அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடத்தில் அந்த பெண் பிள்ளையை ஒப்படைத்து விடுங்கள், அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துருங்க. இப்படியே உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு 2 பேரும் மகன். அவங்களுடைய மகன் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்னுடைய மாமி என்னுடைய பெரியம்மாவான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நான் கேட்டேன்,
இந்த ஆயத்து என்னதான் விளக்குகிறது? இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யத்தீம்களை பற்றி என்னதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சில நபர்கள் இப்படி இருந்தாங்க, அந்த பெண்களுடைய அழகிலோ செல்வத்திலோ மயங்கி அந்த பெண் பிள்ளைகளே திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் வெளியில் இருக்கின்ற மக்கள், பல நபர்கள் இவர்களுக்கு உயர்ந்த மகரை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது இவர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளாமல் தனக்கு கீழே வைத்துக் கொண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். என்ன வசனம்? வஇன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதை பெண் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள், இயலாது என்று உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டால் ஃபன்கிஹூ மா தாப லக்கும் மினன் நிசாஇ, பெண்களிலிருந்து உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அனாதை பெண் பிள்ளைகளை விட்டுருங்க. உங்களுக்கு சுதந்திரமான பல பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்போ அனாதை விஷயத்துல நீங்கள் கவனமாக இருங்க. இதுவே வெளியில இருக்கின்ற பெண்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். எப்படி? மஸ்னா வ சுலாசா வ ருபாஆ, 2 2ஆகவோ 3 3ஆகவோ 4 4ஆகவோ நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? திருமணம் முடித்துக் கொள்ளுங்க. அசத்து 2 2ஆவா 3 3ஆவா 4 4ஆவா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்க கூடாது. ஒன்றுக்கே இங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி சூழல்கள் இருக்கிறது? அந்த காலத்து நிகழ்வுகளை பார்க்கணும். அங்க போர்கள் நடந்து கொண்டே இருந்த காலம், விதவைகள் அதிகமாக இருந்த காலம். அந்த நேரத்தில் மிக முக்கியமாக அரபியர்களுடைய நிலை மிக மோசமானதாக இருந்தது. எப்படின்னா, யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் மகர் கொடுத்து திருமணம் செஞ்சுப்பாங்க, இல்லை அப்படியே கூட திருமணம் செஞ்சுப்பாங்க. திருமணம் செய்து பல மனைவிமார்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு நிகரான ஒரு சமமான அவர்களுக்கான ஹக்குகளை நிறைவேற்றப்பட மாட்டார். ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான உடை, அவர்களுக்கு தேவையான உறைவிடம், 3மே முக்கியம் இல்லையா? உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், உறைவிடம் தங்குவிடம் கொடுக்கணும். இதுதான் கணவனுடைய மிக முக்கியமானது. அதுவே கொடுக்க முடியாம ஏதேதோ காரணங்களுக்காக வேண்டி பெண்களை திருமணம் செய்து பல அரபியர்கள் அப்படியே விட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். நீங்கள் 4 மனைவிமார்கள் வைத்துக் கொள்ளலாம், அதற்கு மேல் நீங்கள் ஜாயிஸ் கிடையாது. 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக என்று சொன்னால் 4 மனைவிமார்களை ஒருவர் என்ன செய்து கொள்ளலாம்? பலதார திருமணம் என்பது கூடும் என்று இஸ்லாமில் இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லையே அசத்து. நம்ம காலத்திலலாம் 1 தானே, 1க்கு மேலே கட்டினா அதெல்லாம் சரியில்லையே. அந்த காலத்தில் அரபியர்களுடைய நிலை அல்ல, சஹாபா பெருமக்களுடைய பல நிலைகளும் அப்படித்தான் இருந்தது. ஹதீஸ்கள் இருக்கு. ஒரு சஹாபி ஹீலான் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாமை தழுவுனாங்க. அந்த சஹாபிக்கு கீழ் மட்டும் 10 மனைவிமார்கள் இருந்தார்கள். 10 மனைவிமார்கள் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. இஸ்லாமையை தழுவிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்லா, எனக்கு கீழ் 10 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தர் மின்ஹுன்ன அர்பஆ. திருமதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகிறது. அந்த பெண்மணிகளில் நீங்கள் 4ஐ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மீத மற்றவர்களை நீங்கள் தலாக் விட்டு விடுங்கள். இஸ்லாமுக்கு வந்துட்டீங்க, இஸ்லாமுக்குள் வந்தால் நீங்கள் 4 மனைவிமார்களை வைத்துக் கொள்வது போதுமானது. இதற்கு முன்னால் நாம பேசுகிற தமிழ்நாட்டில் பல புத்தகங்களில் பார்க்கும் பொழுது ஒருவருக்கு 60,000 மனைவி இருந்ததாகவும் வரலாறு இருக்கு. இன்னைக்கு நம்ம பல சேனல்கள்லாம் பார்க்கலாம். அந்த சீரியலுடைய முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தா ராமன், அவருடைய தந்தை தசரதனுக்கு 60,000 மனைவிமார்கள் இருந்தாங்களாம். ஆனால் நம்ம வரலாறுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம வாசி பார்க்கோம்னு சொன்னால் அவர்களுக்கே 90 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. எப்படி வருகிறது? இப்ராஹிம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது ஹாதா நபியுல்லாஹி கான லஹு 90 இம்ரா. நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 90 மனைவிமார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுத்திருந்தான். அவர்கள் சமமானவர்களாக பார்த்தார்கள். இந்த ஆயத்துடைய நிறைவு பகுதியும் அதுதான்.
நீங்கள் 4 மனைவியை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பது நிர்பந்தம் அல்ல. எல்லாருமே திருமணம் செய்துதான் இருக்கணும் என்பது கிடையாது. இங்க அதை கவனிக்கணும். ஒரு முஸ்லீமா பிறந்துட்டா 4 மனைவிமார் தான் திருமணம் செய்யணும் ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. இது யாருக்கும் கடமையான ஒரு விஷயம் அல்ல. மாறாக இது விதிவிலக்கான விஷயமே தவிர இது விதிக்கப்பட்ட சட்டம் என்பது அல்ல. எல்லாருக்கும் சட்டம் கிடையாது. யாருக்கு இயலுமோ மறுவாழ்வு கொடுக்க விதவை பெண்களுக்கு யாரால் சாத்தியமோ அவர்களுக்கான இது அனுமதியை சலுகையை தான் தவிர இது எல்லாருக்கும் சட்டமாக்கப்படவில்லை. எந்த அளவுக்குனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், மன் கானத் லஹு இம்ரஅதானி, யார் ஒருவருக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், 2 4லாம் கிடையாது, 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், இருந்து ஃபமால இலா யஹதாஹுமா, அவர் ஒரு மனைவியின் பக்கம் சாய்ந்து விட்டார், ஒரு மனைவியின் பக்கம் சாய்ந்து விட்டார். அப்படின்னா இந்த பக்கம் 20% அந்த பக்கம் 80%. இங்க 500 ரூபாய் சாரி வாங்கி கொடுத்தா அங்க 5000 50,000 போகுது. இங்க வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா அங்க 20,000 ரூபாய் கொடுக்கிறார். இப்படி செலவு விஷயத்திலும் உடலால் விஷயத்திலும் எல்லா விஷயங்களையும் அந்த பக்கம் சாய்ந்த ஒரு நபர் அப்படி இருந்தால் ஜா யௌமல் கியாமத்தி, நாளை மறுமை நாளில் அந்த நபர் வருவார், வஷிக்குஹு மாயிலுன், அவருடைய உடலே ஒரு பக்கம் சாய்ந்ததாக வருவார். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இது 2 மனைவிமாருக்கு வச்சது. அப்போ 3 4 கட்டினா சும்மா கட்டிக்கங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு நீதம் செலுத்தக்கூடிய தன்மை இருந்தால், அங்க அதான் விஷயம். அங்க எப்படி சொல்லப்படுது, ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள முடியாது இயலாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிதத்தன், ஒன்றே போதுமானது. குர்ஆன் அடுத்து அதே அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு, அப்போ முஸ்லீம் ஆயிட்டா 2 திருமணம் பண்ணிக்கலாமா, 3 திருமணம் பண்ணிக்கலாமா, 4 திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு வெளியில பேசுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இஸ்லாம் எந்த அளவிற்கு சட்ட விதிகளை கொடுத்திருக்கிறது. பல நாடுகள்ல எப்படி வேணாலும் திருமண உறவுகள் இருக்கலாம், லிவிங் டுகெதர் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம், எப்படியோ இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்பது மிக அழகான ஷரிய சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது. ஒரு சஹாபி நௌஃபல் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாமை தழுவுறாங்க. அவங்களுக்கு கீழே 5 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தை சொன்னார்கள், இஹ்தர் மின்ஹுன்ன அர்பா, 4 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருத்தரை தலாக் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்பொழுது அந்த சஹாபி மிகவும் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தையும் கிடையாது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அவங்களோட வாழ்ந்திருக்கிறாங்க, குழந்தை வாக்கியம் பெறல. அவங்க தலாக் விட்டதாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த மறு திருமணம், பலதார திருமணம் அப்படின்னு நம்ம வரலாறுல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஆணுடைய கருப்பு நிலையை அவன் பரிசுத்தமாக இருப்பதற்கு, எல்லா நிலையிலும் அவன் தூயவனாக இருப்பதற்குத்தான் இஸ்லாம் இந்த ஷரிய சட்டம் கொடுத்திருக்கிறது. பல பிரச்சனைகள் வரலாம், அதுக்காக நம்மளுடைய இச்சைகளையும் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் என்பது ஆணுக்கு வரக்கூட. ஒருவேளை அப்படி அவன் நிர்பந்திக்கப்பட்டால் அவன் தவறான வழியில் தான் செல்வான். அந்த ஹராமான விஷயத்தை விட்டு பாதுகாப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த ஜாயிஸான சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். 1961 இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பட்டுச்சு. அப்ப எத்தனையோ நபர்கள் இஸ்லாம்ல பலதார மனம், 2 திருமணம் பண்ணிக்கலாமா, 3 பண்ணிக்கலாமா, 4 பண்ணிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 11 மனைவிமார்களை பத்தியும் தப்பா பேசுவாங்க இருக்கிறாங்க. 1961 கணக்கு எடுக்கப்படுகிறது, மக்கள் தொகை கணக்கு. அதுல எப்படி எடுப்பாங்க, கணவன் மனைவி குடும்பத்தில் இப்படி தானே எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது பலதார திருமணம் செய்து கொண்டவர்கள், 2 திருமணம் செய்து கொண்டவர்களுடைய பட்டியல் வருகிறது. அதுல பழங்குடி மக்கள் அவங்க 15% பலதார திருமணம் 2 திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக புத்தர்களுடைய அந்த வரிசையில் 7%, ஜெயினர்கள் 6%, இந்துக்கள் 5.8%. அப்ப முஸ்லிம்கள் எங்க அடுத்த தரத்தில் இருக்கிறாங்க, 5.7.
இங்க இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது, இருந்தாலும் 5.7 தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீங்கள் இரண்டு திருமணங்களை செய்து கொண்டால் இருவர்களுக்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய செல்வத்திலும் சரி, உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் சமமாக நீதமாக நீங்கள் நடக்க வேண்டும். அந்த அச்சம் என்பதுதான் 5.7% என்பதை நமக்கு காட்டி தருகிறது. நீங்க சொல்ல வருவது 2 திருமணங்கள் ஏன்? இன்னைக்கு என்ன வார்த்தை? ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஒரு வார்த்தை தான் பேசப்படுகிறது, ஒருவனுக்கு ஒருத்தி என்று. ஆனால் ஒருத்திக்கு ஒருவன் யாரும் பேசுறதே கிடையாது. அதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒருத்திக்கு ஒருவன் தான் மிக முக்கியமானது. ஆனா இங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவனுக்கு ஒருத்தி. அப்படி இருந்தால் பல பெண்களுடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும். ஒரு போர்க்களம் நடக்குது, அதுல யார் இறப்பாங்க? அதிகமா ஆண்கள் தான் இறப்பாங்க. அப்போ அப்படி விதவையாக்கப்பட்ட பெண்களுடைய நிலை என்ன? யாராவது போய் திருமணம் செய்து வைப்பாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு தந்தாங்க. கதீஜா அம்மாவை கைப்பிடிக்கின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 25 வயசு, அவங்களுக்கு 40 வயசு. ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று பல பெண்களை எப்படி திருமணம் செஞ்சு காமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது திருமணத்திற்கு மிக முக்கியமான காரணம், இந்த உலகத்திலே பெண்கள் விதவையாக்கப்பட்டவர்களாக விடப்படக்கூடாது. எத்தனை பெண் பிள்ளைகள்? காரணம் நம்மளுடைய கல்ச்சர், நம்ம இப்படிதான் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. கணவன் இறந்துட்டா பெண்களை தூக்கி அதே இதுல போட்டுருவாங்க, எரிச்சு. அப்படியே உடன்கட்டை ஏறுதல் பேர் அதுக்கு இருந்துச்சு, தமிழகத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் ஒழிக்கப்பட்டது. இஸ்லாம் அன்றே ஒழித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே என்ன செஞ்சாங்க? மறுவாழ்வு என்றால் என்ன, மறு திருமணம் என்றால் என்ன என்பதை விளக்கி கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு ஹதீஸுகள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகாக சொல்லி தராங்க. ஒரு மனிதர் 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அவன் ஷரியத்தை சரியாக நடந்து கொள்ள வேண்டும், ஷரியத்தில் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். ஏனால் அவர்களுக்கு கீழ் 4 பெண்கள், அவருடைய குழந்தைகள், இது எல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 2 திருமணம் செஞ்சிருந்தாருன்னா 2 பேரையும் என்ன செய்ய முடியாது? திருப்தி கொள்ள வைக்க முடியாது. குர்ஆன் சொல்லி தருகிறது. இதே சூரத்து நிசாவுடைய 129வது வசனம், வலன் தஸ்ததீஉ அன் தஅதிலு பைனன் நிசாஇ, பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வது சாத்தியமே இல்லை, முடியாது. குர்ஆன் சொல்லிருச்சு. வலவ் ஹரஸ்தும், நீங்கள் பேராசை கொண்டாலும் சரியே, எப்படியாவது நான் செஞ்சிருவேன் ஹஸ்ரத்தே, நடக்கவே குர்ஆன் சொல்லி தருகிறது. அடுத்த அந்த வசனம், ஃபலா தமீலு குல்லல் மைலி, ஒரேடியாக ஒரு பெண்ணின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். ஃபததரூஹா கல் முஅல்லகா, மற்றொரு பெண்ணை அப்படியே விடப்பட்ட தொங்கவிடப்பட்டவளாக விட்டு விடாதீர்கள். நாளை மறுமையில் இதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். சூரத்து நிசா, இதே சூராவுடைய 129வது வசனம். ஒரு திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கான ஹக்கை நாம் என்ன செய்யணும்? சரியாக நிறைவேற்ற வேண்டும். 2 செய்தால், 3 செய்தால், 4 செய்தால் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்த்தியாக தன்னுடைய வாழ்நாளை என்ன செஞ்சாங்க? இந்த விஷயங்கள்ல சரியாக கடைபிடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 11 திருமணங்கள் நடந்தது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி எல்லாருக்கும் தெரியும், யாரு? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 25 வயசுல திருமணம் பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 50 வயசு வரைக்கும் ஒரே மனைவியோட தான் வாழ்ந்தார்கள். எந்த சிந்தனையும் கிடையாது. வரலாறு எடுத்து படிச்சு பார்க்கணும். அதற்கு பிறகுதான் 10 திருமணங்களை நபிகள் நாயகம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு ஆண்டு கழித்து அதற்கு பிறகுதான் திருமணங்கள் செய்தார்கள். ஏன் செய்தார்கள்? அதற்கான விளக்கமும் கிதாபுகள்ல இருக்கு. 3 காரணங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சாங்க. ஒன்று, மிக முக்கியமான காரணம், மறுவாழ்வு கொடுக்க வேண்டும். பெண்களை அப்படியே விட்டுறக்கூடாது. முதல் மனைவியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாவுக்கு அடுத்ததாக கட்டது சௌதா ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப வயது முதிர்ந்த பெண்மணி. அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே அவர்களுக்கு துணை இல்லை. என்ன நிலையில? துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் தனியாக விடப்பட்டால் அவருடைய நிலை என்ன?
அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு உறைவிடம், அவர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா அம்மாவை வயது முதிர்ந்த நிலையில் அவங்கள திருமணம் செஞ்சாங்க. அவங்களுக்கு குழந்தையும் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒருத்தருக்கு இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொன்னாலே குழந்தை இல்லாததா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோக்கத்திற்காக? பாதுகாப்பு, மறுவாழ்வு கொடுக்க வேண்டும். யாருக்கு? சௌதா அம்மா. இரண்டாவதாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, வரலாறு நமக்கே தெரியும். அவங்களுடைய குழந்தை இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அந்த குழந்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. மறுவாழ்வு என்ற ஒரே ஒரு விஷயம்தான் இந்த உம்மத்துக்கு காட்டணும். ஒரு பெண் தனியாக விடப்படக்கூடாது. உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதே போன்று ஸைனப் பின்த் ஹுஸைமா, இவங்களோட பத்தி ஹதீஸ்கள்ல எப்படி தெரியுமா வருது? உம்முல் மசாகின், ஏழை எளியவர்களுடைய தாய். இவங்களுக்கு அடைமொழியே என்னது? ஏழை எளியவர்கள். யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, தன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்வாங்க. ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி, இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுவாழ்வு கொடுத்தாங்க. இந்த 3 நபர்களுக்கும் குழந்தைகள் என்ன செஞ்சது? இருந்தது. 3 பேருக்கு. அடுத்ததாக ஸைனப் பின்த் ஹுஸைமா, அதே போன்று ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க 2 பேரையும் திருமணம் செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய கணவன்மார்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. போர்க்களங்கள்ல அவங்களுடைய கணவன்மார்கள் இழந்துட்டாங்க. இழந்த பிறகு என்ன செய்யணும்? யார் தெரியுமா? ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மக. கணவன் அங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தவிக்கிறாங்க. மகளுடைய வாழ்க்கை விதவை கோலத்தில் இருக்கிறாங்களே, என்ன செய்ய? யாராவது இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்களாம். என்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா? ஒண்ணுமே பதில் சொல்லல. அடுத்து உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, என்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா? பதில் சொல்லல. காரணம், அவங்களுக்கு விளங்கி இருந்தது, எங்களை விட பாதுகாப்பு கொடுப்பதற்கு யார் சிறந்தவர்களா இருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விஷயம் அவங்களுக்கு விளங்கியதனால அவங்க பதிலே சொல்லல. ஒருவேளை நபி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் உமருடைய மகளை விடுவாங்களா? எப்படி தக்வா இருக்கும், எப்படி இறையச்சம் இருக்கும், அந்த எப்படி தைரியம் இருக்கும்? அந்த இருந்ததுனால தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. யாருடைய? ஹஃப்ஸாமாவுடைய இதுதானே இது. உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் காரணமாகத்தான் இவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுத்தார்கள். சும்மா திருமணம் செய்யல. இந்த சொன்ன அத்தனை நபர்களும் விதவை பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார்கள் என்றால் கன்னி பெண்ணாக ஒரே ஒருவர்கள் தான். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு மிக தெளிவான விளக்கம் இருக்கு. இந்த தீனுடைய கல்வி, ஷரியத்துடைய மார்க்க கல்வி, எல்லா பெண்களுடைய சட்டத்திட்டங்களும் இந்த உலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவில் சிறந்த ஒரு பெண்மணியால் தான் முடியும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்படிதான் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ்ல இருக்கு, கிதாபுல புகாரி ஷரீஃப்ல இருக்கு அந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே, எனக்கு கனவிலே காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டினா அது உண்மைதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவுல காண்றாங்கன்னா அது உண்மை நிலை. அது எப்படி? பட்டு துணியில் எனக்கு ஒரு உருவம் காட்டப்பட்டது. காட்டப்பட்டு சொல்லப்பட்டது, ஹாதிஹி ஜௌஜதுக ஃபி துன்யா வல் ஆஹிரா. நபியே, இவர்கள்தான் உலகத்திலும் உங்களுடைய மறுமையிலும் உங்களுக்கு மனைவியாக, உங்களுக்கு ஜோடியாக இருப்பார்கள் என்று ஒன்று காட்டப்பட்டது. எனக்கு மறுநாளும் காட்டப்பட்டது. பிறகுதான் உன் ஆயிஷா உன்னை பார்த்தேன். நீ காட்டப்பட்ட அந்த உருவம் நீயும் ஒன்றாக இருந்தாய். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது கிடையாது, அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்து கொடுத்தான். யார? ஆயிஷாமாவை. தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சஹாபியும் வீட்டிலே என்ன நடந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், இரவு நேரத்திலும் சரி அப்படியே சொல்லி இருக்கிறாங்க ஹதீஸ்ல. இதெல்லாம் சொல்ல வேண்டுமா? படிச்சு பார்த்தா தெரியும். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளும் ஆயிஷா அம்மா தெரிவிச்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல. ஒரு மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்மணி இப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி நபியோடு இருந்தேன், நபி என்னோடு எப்படி இருப்பார்கள், நானும் நபியும் எப்படி சாப்பிட்டோம், எப்படி குளித்தோம், எல்லா விஷயங்களும் யாரால் சொல்ல முடியும்? இந்த தீனுக்கு, இந்த ஷரியத்துக்கு யாரால்? ஆயிஷா அம்மானால தான் வந்தது. இது அவர்களுடைய சொன்னாங்க. ஆயிஷா அம்மா
நபியை திருமணம் செய்து நான் வாழ்க்கை குடும்பம் நடத்தணும்னு நினைச்சிருந்தா இந்த இந்த மதீனாவுடைய சிறந்த நபர்கள்ல ஒரு மனிதர் அப்போ இருந்தாங்க, அப்துல்லா நினைக்கிற அவங்க பேரு. அவரை போன்று 10 பெண் குழந்தைகளை நான் நபிக்கு பெற்றுக் கொடுத்திருப்பேன். என்னுடைய நோக்கம் அது இல்லை. ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை இது, ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன். எனக்கு மட்டும் அந்த ஆசை இருந்திருந்தால் 10 குழந்தைகளை நபிக்கு நான் பெற்றுக் கொடுத்திருப்பேன். எனக்கு அது நோக்கம் அல்ல. இந்த தீனை, இந்த ஷரியத்தைக்கு தான் என்னை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ். அதே போன்று ஸைனப் பின்த் ஜஹஷ் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொடுத்தான். குர்ஆன் சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா அம்மாவால் கொடுக்கப்பட்டவங்க தான் ஸைத் இப்னு ஹாரிஸா, ஒரு அடிமை, சின்ன வயசு பையன். எந்த அளவுக்கு அவங்கள வளர்ப்பு மகனா வந்தாங்கன்னா, சில நபர்கள் ஸைத் இப்னு முஹம்மதுடைய மகன் ஸைத்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வளர்ப்பு மகன் மீது, ஒரு அடிமையின் மீது பாசம் கொண்டிருந்தாங்க. ஒரு அடிமை எங்க வைக்கணும், வெளியே தானே இல்லை, எல்லா விஷயங்களையும் ஒற்று உறவு. எந்த அளவுக்குன்னா இவங்க நபியுடைய மகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சரியான ஒரு நீதியை கொண்டு வந்தான். ஒரு உலக மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான். என்ன? நீங்கள் உங்களுடைய தந்தையினுடைய பெயரால் தான் அழைக்கப்பட வேண்டும் என்று தவிர மற்றவர்களை உங்களுடைய தந்தையாக நீங்கள் அழைக்கப்படக்கூடாது. அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அடுத்து இந்த ஸைனப் பின்த் ஜஹஷ் என்பவர்களை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி உமைமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மக. அவங்க ஸைனப் ரலியல்லாஹு அவங்களையே ரொம்ப பெரிய சொத்து இருந்தவங்க, நல்ல உயர்ந்த குலத்தில் இருந்தவங்க. அவங்கள ஒரு அடிமைக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. உலகமே ஆச்சரியமா பார்த்தது. என்னங்க, அடிமைக்கு போயிட்டு உயர்ந்த குலத்து பெண்ணை போய் திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. நபி சொன்னாங்க, அவங்களுடைய தக்வாவை தான் பார்க்கணும், அவங்களுடைய இறையச்சத்தை தான் பார்க்கணும், செல்வம் பார்க்கப்படக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய பெண்ணுக்கோ நம்மளுடைய ஆண் பிள்ளைக்கோ வரன் பார்த்தா எப்படி பார்க்குறோம்? ஹமாரா ஹைசியத் மே ஜரா தேக்கோ பாய், ஹமாரா கொஞ்சம் இருக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், அந்த லெவலில் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப கீழே இறங்கிட்டோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்களே, ஒரு பெண் அவருடைய அழகுக்காக, அவருடைய செல்வத்திற்காக, அவருடைய வம்சவழிக்காக வேண்டி, அவருடைய தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். ஆனால் யார் தீனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள். 4 இருக்கு. ஆனால் யாரிடத்துல அந்த தீன் என்பது இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதுதான் பார்க்கணும். திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஆண்டு ரொம்ப கஷ்டமான நிலையா போச்சு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால் அவங்களால சமாளிக்க முடியல, நான் தலாக் விட்டுடலான்னு இருக்கிறேன். தலாக்லாம் விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குர்ஆன் சொல்லி தருகிறது, நீ தலாக்லாம் விட்டுறாதீங்க, அவங்கள எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, சமாளித்து கொண்டு போங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டத்தை கொண்டு வரான். வளர்ப்பு மகனுடைய மனைவி தலாக் விடப்பட்டால் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன்னா அவங்களுடைய சொந்த மகன் அல்ல. இது சட்டம். குர்ஆன்ல ஒரே ஒரு சஹாபியோட பேர் தான் சொல்லப்பட்டிருக்குன்னா அது யாருடைய பேரு? ஸைத் ரலியல்லாஹு தஆலாவோட பேர். குர்ஆன்லயே இருக்கு. அவங்க தலாக் விட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருமணம் செய்து கொடுத்தான். குர்ஆனே சொல்லித்தரு. இங்க முதல் 5 மனைவிமார்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூக நலம் சார்ந்த மறுவாழ்வுக்காக திருமணம் செய்தார்கள். இந்த 2 பெண்களையும் அல்லாஹ் திருமணம் செய்து கொடுத்தான். அடுத்த சில மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? அரசியல் காரணமாக திருமணம் செஞ்சாங்க. இவர்கள் மட்டும் இஸ்லாமில் வந்துவிட்டால் இவர்களுடைய குலத்தை சார்ந்த பல நபர்கள் இஸ்லாமுக்குள் வருவார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட பெண்மணி யார் தெரியுமா? மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெரிய உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க. அவங்க இஸ்லாமை தழுவுன உடனே சம்மந்தி ஆயிட்டாங்க அந்த குடும்பமே. அதில் வந்தவர்கள் தான் ஹாலித் இப்னு வலீத். எவ்வளோ பெரிய சஹாபி தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பல நாடுகளை கைப்பற்றிட்டு வந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு உஹது போர்க்காலத்தில் இஸ்லாமியர்கள் தோற்பதற்கு மிக முக்கியமாக இருந்தவங்க அவங்க தான். ஆப்போசிட் டீமில் இருந்தாங்க. அப்போ யார்? ஹாலித் இப்னு வலீத்னு. அவங்களாம் இவர்கள் திருமணம் செய்த பிறகு எங்களுடைய குடும்பத்து பெண்மணியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருக்கிறாங்கன்னா நாங்கள் நபியோட இருக்கிறோம். அரசியல் காரணத்திற்காக மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜுவைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யார் தெரியுமா? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக. எவ்வளோ பெரிய
அந்த பத்ர் காலத்திற்கு மிக முக்கியமான நபராக இருந்தவங்க அவங்க தான். அவங்களுடைய மகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சாங்க. அபூ சுஃபியான் தன்னுடைய மகள் விதவையா இருக்கும்போது யார் தான் வேணாம் நீங்க கட்டிக்கிங்க, திருமணம் செஞ்சுக்கிங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டவங்க தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதார திருமணம் செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை நாம் விளங்க வேண்டும். ஒன்று மறுவாழ்வுக்காக இருக்கும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஷரிய சட்டங்களை நிரூபிப்பதற்காக வேண்டியவருக்கும். மூன்றாவதாக சொல்லப்படும் என்று சொன்னால் அரசியல் காரணங்களுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 11 திருமணங்களையும் என்ன செய்தார்கள், மேற்கொண்டார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இதுதான், யா மாஷர ஷபாப், வாலிப கூட்டமே, மனிஸ்ததா மின்குல் பாத, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். உடலால் செல்வத்தால் பராமரிப்பு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களிடத்தில் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளட்டும். யார் வேணா திருமணம் செஞ்சுக்கணும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னிகாஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை தான், ஆனால் அதற்கான அத்தனை வசதி வாய்ப்புகளும் உனக்கு இருக்க வேண்டும். ஏன்? ஃபைன்னஹு அகல்லு லில் பஸரி, திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய பார்வை தாழ்த்தப்படும், பாதுகாக்கப்படும், எங்கெங்க அலையாது. அது வஹஸனு லில் ஃபர்ஜி, உன்னுடைய மர்மஸ்தானத்திற்கு அது மிகவும் ஒரு பெரும் அரணாக என்ன செய்யும் இருக்கும். நிக்காஹ் உங்களுடைய மனைவி உங்களுடைய எல்லா தேவைகளையும் பரிபூர்ணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை வமன் லம் யஸ்ததி, யாருக்கு அது வாய்ப்பு இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும். திருமணம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை, உடல் அந்த பலம் இல்லை, அப்படி என்று சொன்னால் அவர் நோன்பு பிடிக்கட்டும். ஃபஇன்ன லஹு விஜா, அதுவே அவருக்கு கேடயமாக அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியாக என்ன செய்யும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அழகாக சொல்லுவாங்க, 3 விஷயங்களில் நீங்கள் விரைவாக நடந்து கொள்ளுங்கள். ஒன்று அஸ்ஸலாத்து இதா அதத், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா விரைவா வந்துருங்க, விரைவாக வந்துருங்க. இரண்டாவது ஜனாசத்துன் இதா ஹலரத், ஜனாசா வந்துருச்சா ஹாதிராயிருச்சா உடனடியாக நீங்க என்ன செய்யுறீங்க, எல்லா கடமைகளும் தஃபன் கஃபன் எல்லா வேலையும் முடிச்சிருங்க. நைபாய் உன வாசா ஆனாபாய், பெங்களூர் சா ஆனாபாய், அவங்க டெல்லி சா ஆனாபாய், அவங்க அது வரைக்கும் 3 நாள் 4 நாள் என்ன செய்யாதீங்க, நிற்க வைக்காதீங்க. அந்த ஜனாசாவுக்கு தான் தெரியும் என்ன நிலை என்பது. நல்ல ஜனாசாவாக இருந்தால் எப்படா நம்ம எல்லா நல்ல சந்தோஷங்களை சந்திக்கவும் இருக்கும். இதே தீமையாக இருந்தால் அச்சம் கொள்ளும். இப்படி இருக்கு. மூன்றாவதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, வல் அய்யும்மு இதா வஜத் லஹா குஃபுவன், ஒரு பெண் பிள்ளை அதற்கு சரியான ஜோடி அமைந்து விட்டால் நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள். திருமணத்தை ஜோடி அமைஞ்சிருச்சு, சரியான நிகரான அவர்களுக்கு தோதுவான ஒரு ஜோடி அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்கள் அந்த திருமணத்தை தள்ளி போடாதீர்கள், விரைவாக நீங்கள் நடத்திவிடுங்கள். இன்னைக்கு பார்க்குறோம், நிச்சயதார்த்தம் செஞ்சுட்டு 6 மாதம் கேப்பு, நல்லா பாதுகாக்கணும். அதில் என்னென்னலாம் நடக்குது. பல திருமணங்கள் நின்று கூட போகுது. காரணம் என்ன? இவங்களுடைய ஃபுல் கேரக்டரும் தெரிஞ்சிருது, எல்லாமே தெரிஞ்சிருது, வெட்ட வெளியாக வந்துடுது. இதுவும் நடக்குது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் அவருடைய வாலிபத்தை அடைந்து அவர் திருமணத்துக்கு சரியான ஜோடி அமைந்து விட்டால் அவர்களை திருமணம் செய்து வைத்து விடுங்கள். குர்ஆன் நமக்கு இதுதான் சொல்லி தருகிறது. நீங்கள் ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் அவு மா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் ஒன்றை மட்டும் முடித்துக் கொள்ளுங்கள். அவு மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் உடமையாக்கி கொண்ட அடிமை பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் அடிமை பெண்கள் இருந்தாங்க. போர்க்களங்களில் அடிமை பெண்கள் என்ன செய்வாங்க, சிறை பிடிக்கப்பட்டு வருவாங்க. சிறை பிடிக்கப்பட்டு இத்தனை பெண்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் யார் பாதுகாக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, அன்று இருந்த எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களோ போரில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெண்ணா என்ன செய்யணும் கொடுத்துருவாங்க. நீங்கள் இவங்களை பாதுகாத்துக்குங்க, அவங்களுடைய பொறுப்பில் கொடுத்துருவாங்க, பொறுப்பில் கொடுக்கப்பட்டுருவாங்க. அப்போ அவங்க அந்த பெண்ணோட என்ன செய்யலாம், இருந்து கொள்ளலாம். அந்த பெண்ணுடைய எல்லா பொறுப்பும் இவருக்கு தான் உண்டு. அப்படி கொடுக்கப்பட்டுருவாங்க. எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு சிறையில் போட்டு அடைச்சி வச்சு அவங்கள தவறாக நடத்துறது கிடையாது. இஸ்லாம் அன்றே கற்றுக் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட பெண்களை யாரெல்லாம் போர்க்களங்களில் கலந்துக்கிட்டாங்களோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது.
இதைத்தான் அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான். ذَلِكَ أَدْنَى أَلَّا تَعُولُوا. அந்த வசனம் இப்படி நிறைவேறுகிறது, நீங்கள் ஒரு மனைவியை கொண்டு நீங்கள் நடந்து கொள்வது என்பது மிகவும் ஏற்புடையதாக மிகவும் நெருக்கமாக இருக்கும். அல்லா தஊலு, வரம்பு மீறாமல் இருக்க, எல்லை மீறாமல் இருக்க. 2 திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க, 3 திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிரமங்கள் என்பது ஏற்படும், எல்லை மீறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும். இதையெல்லாம் தவிர்ந்து இருக்க நீங்கள் ஒரு மனைவியை கொண்டு மட்டும் போதுமாக்கி கொள்ளுங்கள், அதுவே ஏற்புடையதாக இருக்கும் என்று இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருமண உறவுகளிலே சிறந்து விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله